சுவாமியே சரணமையப்பா. தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இந்த சபரிமலை யாத்திரையில் 9வதாக நாம் பார்த்து கொண்டிருப்பது நீலிமலை மீது ஏறி சபரிபீடம் மற்றும் சரம்குத்தி வழியாக எப்படி சன்னிதானத்தினை அடைவது. அதாவது இந்த பம்பையில் குளித்துவிட்டு அங்கு எழுந்தருளுகின்ற விநாயகர், ஸ்ரீராமர், ஹனுமான் அதோடு சேர்ந்து இந்த சக்தி கோயில்களை வழிபட்டு விட்டு நம்ம எங்கே ஏறுறோன்னா இந்த நீலிமலைக்கு ஏறுறோம். இந்த நீலிமலையோட அடிவாரத்தில் இந்த பந்தல மன்னருடைய பிரதிநிதி இருக்கிறார். அந்த பிரதிநிதி கிட்ட அனுமதி வாங்கிவிட்டு நம்ம இந்த மலையை ஏறணும். கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் சன்னிதானம் இருக்குது. எப்படி கரிமலை ஏற்றம் கடினமோ அது மாதிரி இந்த நீலிமலையும் கடினம்தான் என்றாலும் கூட அருகே வந்துவிட்டோம் என்ற ஆசையில் இறைவனை சீக்கிரம் காணப்போகிறோம் என்ற ஆரவாரத்தில் இந்த நீலிமலை மிக வேகமாக கடந்து விடுகிறது. எதனால் இதுக்கு நீலிமலைன்னு பேர் வந்ததுன்னா, இந்த மதங்க முனிவர் தன்னுடைய மகள் நீலியுடன் இங்கே வசித்திருக்கிறார். வசித்து சிவபெருமான் மீது கடும் தவம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் நீலிமலை. இந்த பக்தர்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த வழியாகத்தான் கொண்டு செல்லப்படுகிறது. சிலர் சபரிபீடத்தை அடைவதற்காக திரும்ப திரும்ப பின்புறமாக உள்ள இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள். இந்த நீலிமலையோட உச்சி தான் பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடுன்னு சொல்லுவாங்க. நம்ம சரணம் போடும்போது கூட அப்பாச்சி மேடே சரணமையப்பா அப்படின்னு சொல்வதற்கான ரீசன் இந்த அப்பாச்சி மேடு. அந்த 2 குழிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி குழி, ஒன்று இப்பாச்சி குழி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாதை வழியாக சென்று நாம் இந்த கீழே கொண்டு வந்த சரம்குத்தியை, அதாவது எரிமேலியில் பேட்டை துள்ளும்போது நாம் எடுத்து வந்த அந்த சரம்குத்தியை இங்கே இந்த சரம்குத்தியால் இடத்தில் வைத்துவிட்டு செல்வது கன்னிசாமிகளுக்கு மிகவும் புண்ணியம். இங்கிருந்து தான் பாதை 2ஆக பிரியும். ஒரு பாதையில் போனீங்கன்னா இந்த சன்னதிக்கு போயிட முடியும். மிக அற்புதமான ஒரு பயணம் இது. இந்த இறைவனை நோக்கிய பயணம் என்றைக்குமே இனிமையாகத்தான் இருக்கும். நம்மளும் அப்படி தான் 18ஆம் தத்துவமசி ஐயப்பனை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய அந்த 18 படிகளை தொட்டு வணங்கிவிட்டு அவரது பாதத்தினை அடைவதற்கான ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஐயன் உங்களை அங்கு அழைக்கிறார் என்றால் நீங்கள் நிச்சயமாக அவரை காண முடியும். இந்த சபரிமலை பயணம் என்பது நமது வாழ்வின் ஒரு அற்புதமான பயணங்களில் ஒன்று. நண்பர்களே, சபரிமலை பயணம் பற்றிய நம்மளுடைய வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த சேனலை, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.